68வது நினைவேந்தல் தினத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமைத்தோடர் செந்தில் அவர்களே, இந்த தொகுதியுடைய செயலாளர் அன்பு தம்பி சேப்பாக்கம் வெங்கடேசன் அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி பிரதீப் மோகன் அவர்களே, மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சாரநாத் அவர்களே, பொருளாளர் மயிலை குமரப்பா அவர்களே, செய்தி தொடர்பாளர் தூக்கா பகலவன் அவர்களே, இவற்றை அனைவரும் இணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மண்டல செயலாளர் ரூதர் கார்த்திக் அவர்களே, இங்கே இருக்கின்ற தோழரான பச்சை இது எல்லாருமே எனக்கு தெரிந்தவர்கள். அந்த பெயர் சொன்னால் இது நீண்டுவிடும் என்ற காரணத்தினால் இந்த நிகழ்வில் பங்கேற்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இது மதிய வேலை, இது அதுவும் உணவுக்கான நேரம், இந்த நேரத்தை நான் அதிகம் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி அமரலாம் என்று கருதுகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நாம் எதற்காக இப்போ நினைவேந்தல் நடத்தினோம்? 68வது வருஷம் இந்த ஆண்டு என்பது 68ஆம் ஆண்டு. இப்போ அவருக்கு எதுக்காக நம்ம நடத்தினோம்? அவருக்கு நமக்கு என்ன உறவுனா, நீங்கள் மனிதர்களாக இருப்பதற்கு காரணமான மாமனிதன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நம்ம மனிதனை நடமாட விட்டுருக்கார் தெரியுமா? அந்த விடுதலை போராட்டத்தின் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் என்பது நம்ம குடும்ப நிகழ்வு. இது நம்ம நீங்கள் நான் கட்சிக்காக நான் சேர்த்துல இப்போ பிரதிக்கு பார்த்த இந்த நிகழ்வில் இந்த சகோதரி அவங்க மகிழ்ச்சி. அதாவது இந்த நிகழ்ச்சியில் நாம தான் போன முடிவு பண்ணிங்கன்னா இந்த கூட தான் இருக்கோம். அவங்க துணைவியார்கள், சகோதரிகள், தாயார் உட்பட குடும்ப நிகழ்வாக மாற்றணுமா? இந்த தெரு நிரம்பிவிடும். மிகப்பெரிய ஒரு தெருவாக ஒரு கூட்டம் இங்கே வந்து சேருகின்ற ஒரு சூழல் ஏற்படும். அருமை தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு நாள் இரவு எழுதி கொண்டிருந்தார். ஒரு 12 மணி மேலே இருக்கார். அப்போ ஒருத்தர் பார்க்க வந்தார். அவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பத்திரிகை நிருபர். அவர் வந்து பார்த்துட்டு, இந்த மாதிரி நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். இல்லை நீங்கள் ஏற்கனவே நேரம் கேட்டீங்க, அந்த அடிப்பில் உங்களுக்காக நான் காத்துனுக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் கேட்டார், இந்த நாட்டுடைய தந்தை என்று சொல்லப்படுகின்ற மகாத்மா காந்தி அவர்களை நான் சந்திக்க நேரம் கேட்டு 9 மணிக்கு என்றார். ஆனால் 9 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் சென்ற போது காந்தி உறங்க சென்று விட்டார். என்னென்று கேட்டால் 9 மணிக்கா டைமுங்க, அதுக்கு மேலே அவர் தூங்க போயிடுவார், அதனால் போயிட்டாருனாங்க. முகமது அலி ஜின்னாவை நாம் நேரம் கேட்டிருந்தேன். அவர் ஒரு 10 மணிக்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தார். அவரை பார்க்க போனால் 10:30 ஆகிவிட்டது, அவரையும் பார்க்க முடியவில்லை. அது கேட்டது ஜின்னா அவர்கள் எப்பொழுதுமே கொடுத்த நேரத்துக்கு பிறகு வந்தால் அவர் காத்து கொண்டிருக்க மாட்டார், அவரும் தூங்கிவிட்டார். ஆனால் உங்களுக்கு கொடுத்த நேரம் 11 மணி. ஆனால் 12 மணி வரை நீங்கள் எழுதி கொண்டிருக்கீர்கள், என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு நான் அம்பேத்கர் அவர்கள் வேதனை சொன்னார். காந்தி அவர்கள் எந்த இந்து மதத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விழித்து விட்டார்கள். எனவே காந்தி உறங்கி விட்டார்.